முழு உலகத்திலையும் ஒரு டாக்டர் இல்ல ஒரு மருந்துடைய கலவைகளை பற்றி உண்டான சரியான அறிவு உள்ளவர். பிழையான அறிவு இருக்குது, பிழையான அறிவு இருக்குது. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார் ஃபார்முலா C1B2O+ என்றுவார். கேள்வி C1 என்னன்னு, O+ என்னன்னு கேளுங்க. அவர் அதுக்கு ரசாயன பேர் சொல்லுவார். ஓண்ட ஆக்சிஜன் என்றுவார். கேளுங்க, அந்த ஆக்சிஜன் எங்க இருக்குது இந்த மருந்துல, அந்த கலவை எங்க இருந்து எடுக்கப்பட்டு, அந்த மெட்டீரியல் என்னன்னு கேளுங்க. சுத்த சூனியம், அறவே தெரியும் அவருக்கு. நான் கராச்சியில சைட் ஏரியால தான் ஓதினேன். கராச்சியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைட் ஏரியா இருக்குது, சைட் ஏரியா தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அங்க 100 கணக்கான மருந்து ஃபேக்டரி. என்னையோட ஓதின ஷபீர் அஹ்மத் என்ற ஒரு புள்ளேட வாப்பா அந்த ஃபேக்டரி ஒன்றுல வேலை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருஷமா வேலை. எவ்வளவு நாள்? 25 வருஷமா மருந்து ஃபேக்டரியில வேலை. அவர் ஒரு மெஷின் ஆபரேட்டர். டேப்லெட்டுக்கு மெட்டீரியலை இங்கால போடுவார், அங்கால டேப்லெட் வரும். லேசிக்கு மருந்து ஃபேக்டரிக்குள்ளால ஆள் எடுக்க மாட்டான் பாக்குறது. அப்ப இவர்த பவர்ல எங்களுக்கு ஒரு எழுத்து தந்து நாங்க ஒரு 6 பேர் போனோம் பாக்குறது. உள்ளுக்காக கொள்ள மீடியா சம்பந்தமான எந்த ஒன்று கொண்டு போயிடலாம். மொபைல்ல இருந்து எல்லாம் வாங்கி செருப்ப கலட்டி போட்டுட்டு வேற செருப்பு தான் போட்டு கொண்டு உள்ளுக்கு போவார். பெய்தா பெரிய ஒரு யார்ட், ஒரு சாதாரணமா இந்த பார்வைக்கு ஒரு 5 ஏக்கர் விசாலமான ஒரு இடத்தை ஃபுல்லா பில்டிங் மாதிரி ஹட் அடிச்சு அத இவ்வளவு மட்டும் ஒசரத்துக்கு கட்டி அதுல யார்ட் பண்ணி இருக்கிறான், என்ன ஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க. சுண்ண பேக் மாதிரி பேக், அதுல ஒரு மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுல இந்த ஃபார்முலா எழுதப்பட்ட இந்த B2 ஒன்றில் எழுதிக்கும், இன்னொன்றுல C1 என்று எழுதிக்கும். இந்த ஃபார்முலால நாங்க பாக்குற எழுத்துக்களுக்கு அந்த எழுத்து எழுதப்பட்ட மெட்டீரியல். இந்த ஃபேக்டரியோட வேலை என்ன தெரியுமா? இந்த மெட்டீரியல்ஸ கலந்து உருவாக்குற டேப்லெட்டுக்கு அவன் ஒரு லிஸ்ட் இருக்கும். உதாரணமா எமோக்சிலின் என்ற டேப்லெட் உருவாக்குறா, அதை உருவாக்குறதுக்குரிய கலவை இன்ன 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 ஃபார்முலாஸ், அதுக்குரிய பேக்ஸ் இது இது இது, அதை கொண்டு மெஷின்ல போடுவான், அங்கால டேப்லெட் வெளியே வரும். நான் கேட்டேன் இந்த மெட்டீரியல் எங்கால? இந்த மெட்டீரியல் WHO இருந்து வருது. இது எங்களுக்கு தெரியும். மருந்து அடிக்கிற ஃபேக்டரிக்கு தெரியும் நாங்க என்ன என்ன செய்யறோம். விளங்குதா? சுத்தமா எல்லாம் எல்லாம் இப்படித்தானே வேண்டாம்.